தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன? பகுதி 2. வேத என்றால் அறிவது. எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாகுமோ அதுதான் ஆத்மா. ஆசாமியை அடையாளம் காட்டுகிற அடிச்சுவடு மாதிரிதான் மற்ற எல்லாமும் அந்த ஒன்றுக்கு அடிச்சுவடுகள் என்று உபனிஷத் சொல்கிறது. பிருஹதாரண்யகம் 1.4.7. அப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி அறிவிப்பதுதான் வேதத்தின் லட்சியம். வேத ஆரம்பத்தில் வருகிற கர்மாவாகட்டும், முடிவில் வருகிற ஞானமாகட்டும், இரண்டுக்குமே விஷயமாக இருப்பது ஈஸ்வரன், பிரம்மம், ஆத்மா என்றெல்லாம் சொல்லப்படுகிற ஒன்றுதான். சுவாமிக்கு புஷ்பம் போடும்போது கூறும் மந்திர புஷ்பத்தின் போதும், ஒரு மகானை வரவேற்கும் போதும் நாம் யோ வேத ஆதோ ஸ்வரஹ புரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதஹ என்கிறோமே, இது மேலே சொன்னதற்கு ப்ரூஃப் தான். வேதத்தின் ஆதியிலும் ஆரம்பத்திலும் அந்தத்திலும் முடிவிலும் பிரதிஷ்டையானது ஒரே மகா தத்துவமான ஈஸ்வர தத்துவம்தான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. ஆரம்பத்தில் வரும் கர்மா, முடிவில் வருகிற ஞானம், இரண்டுக்கும் லட்சியத்தில் கொஞ்சம் கூட வித்தியாசமில்லை என்று இங்கே ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அநேக ஆயிரம் தினுசாக பிரிந்திருக்கும் கர்மா ஒன்றே ஒன்றாயிருக்கிற ஞானம் இரண்டுக்கும் பொதுவாக, அதாவது வேதம் முழுவதற்கும் சப்ஜெக்டாக இருப்பது ஒன்றுதான். ஆத்மாவை பார்த்து கொள்ள முடியாமல் வெளிப்பார்வை உள்ளதாகவே வெளி வஸ்துக்களை நோக்கி ஓடுவதாகவே இந்திரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதை கட்டோபனிஷத்தும் சொல்கிறது. 4.1. விஷயத்தை கவனிக்காமல் வேறு எதையாவது பார்ப்பதை பராக்கு பார்ப்பது என்கிறோம் அல்லவா? ஆத்மா ஒன்றுதான் விஷயம். அதை விட்டு வெளியிலே பார்ப்பதைத்தான் பராங்முகம் என்பது. அதுதான் பராக்கு பார்ப்பது. இதைத்தான் கட்டோபனிஷத் சொல்கிறது. அப்படி பராக்கு பார்க்காதே என்றால் மனசு அடங்காது. அதனால் வெளிக்காரியங்களை பண்ணித்தான் உள்ளே பார்த்து கொள்ளும்படியான பக்குவத்தை அடைய வேண்டும். இந்திரியங்களும் மனசும் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் ஓடாமல் வைதிக கர்மாக்களை நிறைய செய்யத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்து கொள்கிற பக்குவம் உண்டாகும். மற்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து சோதித்து சீர்தூக்கி பார்த்த பின் தான் எல்லாவற்றையும் அறிகிற அறிவை, எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகுமோ அதை பிடிக்க முடியும். இதற்காகத்தான் அநேக வித்தைகளை, உபாசனைகளை, கர்மாக்களை, கலைகளை, சோஷியல் டியூட்டிகளை வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஷரீரத்தால் கர்மா பண்ணியே ஷரீராபிமானத்தை கரைக்க வேண்டும். பல வித்தைகளை சிந்தனை பண்ணியும் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணியும் உபாசனைகள் பண்ணியுமே மனசு, புத்தி இவற்றை கரைக்க வேண்டும். கெட்ட காரியம் செய்வதில் ஷரீராபிமானம் ஜாஸ்தியாகும். துர்விஷயங்களை ஆராய்வதால் மனசின் தடிப்பு ஜாஸ்தியே ஆகும். மாறாக மந்திரபூர்வமான லோகக்ஷேமமான வைதிக கர்மாக்கள், வைதிக உபாசனைகள் இவற்றை அனுஷ்டிக்கிற போது ஷரீரம், சித்தம் இவற்றின் ஆக்ரகம் தளர்ந்து கொடுக்கிறது. முடிவிலே உள்ளே பார்த்து கொள்வதற்கான முதிர்ச்சி, பரிபக்குவம் உண்டாகிறது. அப்படி பார்த்து கொண்ட பின் இங்கேயே இகைவ மோக்ஷ ஆனந்தத்தை பெறுகிறான். மோக்ஷம் என்றால் விடுபட்ட நிலை, விடுதலை என்று அர்த்தம். எதிலிருந்து என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை. ஷரீரமும் மனசும் தான் இல்லை என்று அவற்றிலிருந்து உபனிஷத் சொன்னபடி விடுவித்து கொண்டு விட்டால் சம்சாரத்திலிருந்தும் விடுதலையாகி விடுகிறது. இந்த லோகத்திலேயே மோட்சத்தை சம்பாதித்து கொடுப்பதுதான் வேதங்களின் உத்தேசம். அதுதான் அதன் பெருமையும். இதர மதங்களில் இருப்பது போல் செத்துப்போன பின் பரலோகம் போய்தான் மோட்சம் என்றால் அந்த மோட்சம் எப்படி இருக்கும் என்று இங்கே நாம் தெரிந்து கொள்ள முடியாது.
அதை அடைந்தவர்களும் திரும்பி வந்து தங்கள் அனுபவத்தை நமக்கு சொல்ல மாட்டார்கள். அதனால் அப்படி ஒன்று உண்டா என்று சந்தேகமும் அவநம்பிக்கையும் ஏற்படலாம். ஆனால் இந்த லோகத்திலேயே ஆசைகளுக்கெல்லாம் ராஜினாமா கொடுத்துவிட்டு ஆத்ம விசாரம் பண்ணினால் மோட்சம் இப்போதே ஸ்வயம் சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்வதால் அது சந்தேகத்துக்கு இடமில்லாத சத்தியத்தையே சொல்கிறது என்று ஏற்படுகிறது. மற்ற மார்க்கங்கள் மலேரியாவுக்கு கொய்னா கொடுத்து அப்போதைக்கு ஜுவரத்தை இறக்குகிற மாதிரி தற்கால சாந்தி கொடுக்கின்றன. மறுபடி ஒருபோதும் அந்த ஜுவரம் வராதபடி செய்ய வேண்டுமானால் வியாதியின் மூல காரணத்தையே கண்டுபிடித்து அதை அழிக்க வேண்டும். இப்படியே ஜீவனின் மூலம் என்ன என்கிற இடத்துக்கே போய் பரமாத்மாவிலிருந்து இப்படி அது பிரிகிற மூலத்தையே அடைந்து பேதத்தை அழிப்பது வேத மதம்தான். அதுதான் தற்கால சாந்தியாக இல்லாமல் சாஸ்வத மோட்சமாக இருப்பது. வேதத்தின் கர்ம காண்டத்தில் சொல்லியிருப்பதெல்லாமும் தற்கால சாந்தி தான். ஆனாலும் எப்போதும் ஒரே அசாந்தியில் தத்தளித்து கொண்டிருக்கிறவனை எடுத்த எடுப்பில் ஆத்மாராமனாக பிரசாந்தனாக ஆக்கிவிட முடியாது. அதனால் தற்கால சாந்தியை தருகிற கர்மாக்களை கொடுத்திருக்கிறது. இவற்றால் சாஸ்வத சாந்திக்கு வேண்டிய குவாலிஃபிகேஷனான யோக்கியதாம்சமான சித்த சுத்தியும் ஏற்படுகிறது. யக்ஞம், விரதம், பூர்த்தம் என்கிற பொது தொண்டு போன்றவற்றையும் வேதம் விவரமாக விதித்தாலும் இது ஒவ்வொன்றையுமே முடிந்த முடிவாக கொள்ளவில்லை. இவற்றில் ஷரீரத்தை கிருசம் பண்ணுவதும் மெலிவிப்பதும் இவற்றிலேயே மனசை செலுத்துவதால் மனம் ஒருமுகப்படுவதும் நம் சித்த மலத்தை நீக்க வழியாகிறது என்பதற்காகவே இவை விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக வேதங்களில் அநேக சமாச்சாரங்கள் நீள நெடுக சொல்லப்பட்டிருந்தாலும் அவை எல்லாமும் முடிவான வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஞான விசாரத்தில் கொண்டு விடுவதற்காக ஏற்பட்டவைதான்.